உலகத்தில் மனிதர்கள் அனைவரும் குளிப்பார்கள்தான். அதற்கு சில ஆயிரமோ அல்லது லட்சமோ செலவு செய்து ஒரு குளியலறையும் கட்டியிருப்பார்கள்தான். ஆனால் ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ருஷிகொண்டாவில் கட்டியுள்ள பிரம்மாண்ட பங்களாவில் வைக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு பாத் டப் மட்டுமே 36 லட்சம் என்பது கேட்போரையே ஒரு கணம் கிறுகிறுக்கத்தான் வைக்கிறது. அடேங்கப்பா, நாம் வாழும் வீட்டின் விலையே அவ்வளவு இல்லையே என்று ஏழைகள் அகல விரித்த தங்கள் கண்களை இன்னும் சுருக்கவில்லையா? சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவில் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் அக்கட்சியின் எம்எல்ஏவான காந்தா சீனிவாச ராவ் விசாகப்பட்டினம் ருஷிகொண்டா மலையில் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கட்டியுள்ள பங்களாவை நேரில் பார்வையிட்டார். அப்போது எடுக்கப்பட்ட வீடியோவும் புகைப்படங்களும் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் நிற்காமல் சுழன்று வருகின்றன. முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது ருஷிகொண்டா மலை மீது இருந்த சுற்றுலாத்துறை கெஸ்ட் ஹவுஸ் இடிக்கப்பட்டு அங்கு 1,41,433 சதுர மீட்டர் பரப்பளவில் புதிய கட்டடம் ஒன்று கட்டப்பட்டது. அந்த கட்டடத்தை சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த நடிகை ரோஜா திறந்து வைத்தார். முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தோடு கூடிய ருஷிகொண்டா பங்களாவை பார்க்கும் யாராக இருந்தாலும் வாயை பிளக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியமே. மக்களின் வரிப்பணத்தை பணமென பார்க்காமல் 500 கோடி ரூபாய்க்கு மேல் கொட்டி இத்தாலியன் மார்பிள் மற்றும் டைல்ஸ் பதித்து பங்களா பளபளக்கிறது. அந்த டைல்ஸில் முகம் பார்க்கலாம். இத்தாலியன் மார்பிளின் ஒரு அடி விலையில் நடுத்தர வர்க்கத்தினர் 1 BHK அபார்ட்மெண்ட்டையே விலைக்கு வாங்கி விடுவார்களா? ஒரு அடிக்கே 1 BHK அபார்ட்மெண்ட் என்றால் அரண்மனை முழுக்க இத்தாலியன் மார்பிள் தான் என்றால் நினைத்து பாருங்கள். தனது மனைவியின் விருப்பத்திற்கு ஏற்றார் போல்தான் இப்படி பார்த்து பார்த்து ஜெகன்மோகன் பங்களாவை ரகசியமாக கட்டினாராம். எக்ஸ்டீரியர் தான் நின்று பார்க்க வைக்கிறது என்றால் இன்டீரியர் டிசைன் தலை சுற்ற வைக்கிறது. தலா 480 சதுர அடி வரை உள்ள 12 படுக்கை அறைகள், ஹோம் தியேட்டர், ஆடம்பர அறைகள், விருந்து அரங்குகள், மாடர்ன் சமையலறை, கடற்கரையை பார்த்தபடி இயற்கையை ரசிக்க வடகிழக்கில் நேச்சர் வியூ, லிஃப்ட், கான்ஃபரன்ஸ் டேபிள்ஸ், சேர்ஸ், சோஃபா என சொகுசுக்கு கொஞ்சமும் பஞ்சமில்லை. அரண்மனை ஜாலத்தில் உள்ள இந்த கட்டடத்தை சிஎம் கேம்ப் ஆபீஸ் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். அதிலும் தலைக்கு மேல் தொங்கும் அந்த சர விளக்குகள் தான் பங்களாவின் பாதி அழகையே தூக்கி கொடுக்கிறது. இத்தனை ரகசியங்கள் உள்ளதால் தான் உள்ளூர் மக்களை கூட கட்டுமான பணிகளுக்கு அழைக்கவில்லையாம். பேரிகார்டு போட்டு கட்டுமான பணியை கமுக்கமாக செய்து வந்தது இதற்கு தானா என முணுமுணுத்து வரும் ஆந்திர மக்கள் எந்த கோணத்தில் பார்த்தாலும் முதலமைச்சரின் முகாம் அலுவலகம் போல் தெரியவில்லை என்றும், விதியை மீறி மலையை குடைந்து இப்படி ஒரு ஆடம்பர பங்களா அவசியம் தானா? மக்கள் பணிகள் 1000 இருக்கும்போது தினமும் 500 போலீசார் பங்களா முன்பு பாதுகாப்புக்கு தேவையா என கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆனாலும் அந்த பாத் டப் விலைதான் இன்னும் இதய துடிப்பை இயல்பு நிலைக்கு கொண்டு வரவில்லை என்றும் கூறுகின்றனர். கிருஷ்ணா நதிக்கரையோரம் சந்திரபாபு நாயுடு கட்டிய 5 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரஜா வேதிகா என்ற பொது கட்டடத்தை கட்டுமானத்திற்கான அனுமதியின்மையை காரணம் காட்டி அப்போதைய ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான YSR காங்கிரஸ் அரசு இடித்து தள்ளியது. தற்போது அதே விதிமுறையை மீறி ஜெகன்மோகன் ரெட்டி 500 கோடி ரூபாய்க்கு மேல் கட்டியுள்ள இந்த ரகசிய பங்களாவை இடித்தா தள்ள முடியும். தங்கள் வரிப்பணத்தை வைத்து மக்கள் பிரதிநிதிகள் மாறி மாறி மேட்ச் ஆடுவதா எனவும் ஆந்திர மக்கள் கொந்தளிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.